நண்பர்களே, நிபந்தனையின்றி நம்பு என்ற வார்த்தையை விட நவீன மனிதனுக்கு வன்முறையான வார்த்தை வேறு எதுவும் இல்லை. நாம் செகண்ட் யுகத்தில் வாழ்கிறோம். நாம் பார்க்காததை நம்புவதில்லை, உறுதிப்படுத்தப்படாததை ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் பிரபலமான சந்தேகவாதி தோமா இன்றைய மொழியில் மிக கடுமையான செக்கர் ஆவார். அவரது சகஸ்தோத்திரிகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததாக உற்சாகமாக சொன்னபோது அவர் குளிர்ச்சியாக கூறினார், என் கண்களால் அவரது கைகளில் ஆணிகளின் அடையாளங்களை பார்க்காமலும் என் விரலை ஆணிகள் இருந்த இடத்தில் வைக்காமலும் நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் டூட். ஆனால் ஆச்சரியமாக இயேசு தோமாவின் சந்தேகத்தை கண்டிக்கவில்லை. மாறாக அவரது சந்தேகமுள்ள விரலை நேரடியாக தமது காயங்களின் மீது வைக்கும்படி அழைத்தார். இயேசு நமது பகுத்தறிவுள்ள சந்தேகத்தை வரவேற்கிறார். வேதத்தில் விசுவாசம் என்ற சொல் கிரேக்கம் பிஸ்திஸ் என்பது மனதை காலியாக்கி பலவந்தமாக நம்பச் செய்வதல்ல, தெளிவான ஆதாரத்தின் முன் இதயம் இலங்குவதன் விளைவாகும். தோமா கர்த்தரின் கைகளிலும் விலாவிலும் உள்ள காயங்களை பார்த்தபோது அவர் வெறும் பார்வை உறுதிப்படுத்தல் மட்டும் செய்யவில்லை. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த உண்மையால் உணர்ச்சியுற்றார். அவர் என்னக்காக இப்படி கிழிக்கப்பட்டார்? இந்த காயங்கள் எனது பாவங்களையும் துன்பங்களையும் எனக்கு பதிலாக சுமந்ததன் அடையாளங்கள். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். கடவுள் இருந்தால் உலகம் ஏன் இப்படி இருக்கிறது? அல்லது இயேசுவின் மரணம் எனது இரட்சிப்பாக எப்படி இருக்க முடியும்? போன்ற கேள்விகளும் சந்தேகங்களும் ஒருபோதும் கெட்டவை அல்ல. மாறாக இந்த சந்தேகங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் சிலுவைக்கு அருகில் வரும்போது நாம் சந்தேகத்தின் வழியே அடைந்த உறுதியான நம்பிக்கையை பெறுகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மரணத்தை தவிர்த்த நிகழ்வல்ல, மாறாக மரணத்தின் காயங்களை இன்னும் கொண்டிருந்தபடியே மரணத்தை வென்ற நிகழ்வு. தோமா இந்த காயங்களை தொட்ட பிறகுதான் அறிக்கை செய்தார். மிகப்பெரிய விசுவாச அறிக்கை. இயேசுவை என் ஆண்டவரும் என் தேவனும் என்று அழைப்பது மிகவும் சந்தேகமுள்ள மனிதனின் விரல் நுனியிலிருந்து வெளிப்பட்டது. நண்பர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலையோ சிலுவையின் அன்பையோ இன்னும் நம்புவது கடினமாக இருக்கிறதா? பரவாயில்லை. உங்கள் சந்தேகங்களை நேர்மையுடன் அவருக்கு முன் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காகப்பட்ட காயங்களை மகிழ்ச்சியுடன் காட்டி உங்களை உணர்த்துவார். பார்க்காதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் டூட். யோவான் பிற்பகல் 8:29. இந்த வசனம் ஆதாரமின்றி நம்பும்படி அழுத்தம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன் தோமா உறுதிப்படுத்திய நிச்சயமான ஆதாரத்தின் மூலம் இன்று நாம் இந்த அசைந்தாடும் உலகில் அசைக்க முடியாத ஆன்மீக நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் என்பதன் ஆசீர்வாத அறிவிப்பாகும். உங்கள் சந்தேக விரலை நீட்டி இயேசுவின் காயங்களைத் தொடுங்கள். இந்த காயங்கள் உங்கள் சந்தேகத்தை உறுதியாகவும் உங்கள் கவலையை நித்திய சீவனாகவும் மாற்றும். இந்த உறுதியான விசுவாச பாதையில் உங்களை அழைக்கிறேன்.